நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் எம் ஹாரிஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். தற்போதைய சட்டங்களை மக்களுக்கு ஏற்ற விதத்தில் இலகுபடுத்துவதற்காக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாள் சம்பளத்தை வழங்குவதற்கான மாற்று யோசனை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில். வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை தெரிவிப்பதற்கான வேலை திட்டம் துரிதம். வரி செலுத்தாத நிறுவனங்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்த தீர்மானம். மேலும் 255 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தயார். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நல்லெண்ணத்துடன் மக்களுக்கு சேவை செய்யும் எந்த ஒரு அரசு அதிகாரியையும் தண்டிக்க முடியாதவாறு அரசியலமைப்பின் பிரகாரம் பாதுகாப்பை வழங்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கிராமத்துடன் உரையாடல், வேலையுடன் மீண்டும் கிராமத்துக்கு என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நிகழ்வொன்றில் பிரதமர் இந்த கருத்தை வலியுறுத்தினார். இந்த சந்திப்பு இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. உள்நாட்டு கைத்தொழில் அபிவிருத்திக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் பணம் பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டங்களையோ தேர்தலை அடிப்படையாக கொண்ட செயல் திட்டங்களையோ முன்னெடுக்கவில்லை என்று பிரதமர் வலியுறுத்தினார். இம்முறை வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது வெளிநாட்டு நிபுணர்கள் அல்ல, நாட்டின் அரசு அதிகாரிகள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை எந்தவித இணக்கப்பாடுமின்றி முடிவடைந்தது. இந்த பேச்சுவார்த்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள விவகாரம் ஆராயப்பட்டது. எனினும் முதலாளிமார் சம்பளம் விட்டுக் கொடுக்காத நிலையில் அடுத்த பேச்சுவார்த்தை திகதி குறிப்பிடப்படாமலேயே முடிவுக்கு வந்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளத்தை வர்த்தமானி மூலம் அறிவித்து அமைச்சரவை அங்கீகாரத்துடன் 1000 ரூபாயை பெற்றுத் தந்தால் தாம் கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொழில் அமைச்சர் நிமால் சிறிபால் டிசில்வா தலைமையில் இடம்பெற்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை நாள் சம்பளத்தை வழங்குவதற்கான மாற்று யோசனை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நிமால் சிறிபால் டிசில்வா குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாள் சம்பளத்தை வழங்குவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானம் ஒருபோதும் மாற்றியமைக்கப்பட மாட்டாது என அவர் வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன், பிரதமரின் பெருந்தோட்டங்களுக்கான இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான், பிரதி தலைவர் அனுஷ்யா சிவராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் வேலை திட்டம் அடுத்த வாரம் முதல் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். இதன்படி மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வாரத்துக்கு 5 விமானங்களை தெரிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை திறப்பது அவசரமாக மேற்கொண்ட தீர்மானம் அல்ல என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எந்த சவால் வந்தாலும் எதிர்வரும் 21ஆம் தேதி விமான நிலையம் திறக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு தெரிவிக்கும் வேலை திட்டம் காரணமாக வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை தெரிவிக்கும் நடவடிக்கைக்கு எந்த தடங்களும் இருக்காது என அவர் இன்று மினுவாங்கோட பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். வரி செலுத்தாத நிறுவனங்களின் பட்டியலை ஊடகங்கள் மூலமாக பகிரங்கப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் கணக்கீட்டு சபை தீர்மானித்துள்ளது. இவ்வாறான நிறுவனங்களின் பட்டியலை 2 மாதங்களுக்குள் இந்த கணக்கீட்டு சபைக்கு பெற்றுத் தருமாறு அதன் தலைவர் பேராசிரியர் திஸ்ஸவிதாரண உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தை கேட்டுள்ளார். அறவிடக்கூடிய வரிகள் விரைவில் அறவிடப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் அரசு நிறுவனங்களின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என்றும் அவர் அரசு கணக்கீட்டு சபை கூட்டத்தில் வலியுறுத்தினார். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள உள்நாட்டு வருமானம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விரைவில் தீர்ப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. நிலுவை வரி சட்டத்தை திருத்தி அமைப்பது தொடர்பான யோசனைகளை வழங்குமாறு பேராசிரியர் திஸ்ஸவிதாரண உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தை கேட்டுள்ளார். மேலும் 255 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் பாலியகோட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணிகளுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். இதன்படி மினுவாங்கோட, பாலியகோட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 42,753 அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 46,503 ஆகும். இவர்களில் 39,661 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. 6,623 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 219 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இதேவேளை சிறைச்சாலைகளில் 4,169 பேர் இதுவரை
கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக தெரிவித்தார். இவர்களில் 128 அதிகாரிகளும் உள்ளடங்குகின்றனர். கூடுதலான கோவிட் தொற்றாளர்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் பதிவாகியுள்ளனர். இந்த எண்ணிக்கை 874 ஆகும். 3668 கைதிகள் குணமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்யும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். நெல் மற்றும் அரிசி மோசடியை நிறுத்தும் நோக்கில் இம்முறை பெரும்போகத்தில் இருந்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. உத்தரவாத விலையின் கீழ் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது. 97 ரூபாவுக்கு அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் 10 மாதங்களுக்கு போதுமான நெல் அறுவடையை ஒரு போகத்தில் உற்பத்தி செய்யும் வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் வலியுறுத்தினார். சுரக்ஷா மாணவர் காப்புறுதி உடன்படிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனமும் இதற்கான ஒப்பந்தத்தில் அண்மையில் கைச்சாத்திட்டிருந்தன. இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த உடன்படிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மே மாதம் 30ஆம் திகதியின் பின்னர் இடம்பெற்ற சம்பவங்களுடன் தொடர்பான காப்புறுதிக்குரிய பயன்களை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு மட்டும் அனுப்ப வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விண்ணப்பங்களை கல்வி அமைச்சுக்கு அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தற்போதைய சட்ட ஒழுங்கு விதிகளை மக்களுக்கு ஏற்ற விதத்தில் இலகுபடுத்துவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நியமித்துள்ள இந்த ஆணைக்குழு 18 பேரை உள்ளடக்கியதாகும். ஜனாதிபதியின் பிரதான ஆலோசகர் லலித் வீரதுங்க, ஜான் கீல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கிர்ஷான் பாலேந்திரா ஆகியோர் இந்த ஆணைக்குழுவின் இணைத் தலைவர்களாவர். ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் GS வித்தானகே இதன் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆணைக்குழுவின் செல்லுபடியாகும் காலம் 90 நாட்களாகும். தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான விதத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கை இந்திய மீனவர்கள் இடையே நிலவும் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்வது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கருடனான சந்திப்பில் கடற்றொழில் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய நல்லிணக்கத்தின் அடையாளமாக தமக்கு கடற்றொழில் அமைச்சை ஜனாதிபதியும் பிரதமரும் வழங்கியிருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சருக்கு தாம் எடுத்துரைத்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. சுற்றுலா பயணிகளுக்கென சுகாதார வழிகாட்டல் கோவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் நாட்டின் சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றுவதற்கு கட்டுப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. PCR பரிசோதனையின் போது கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படும் சுற்றுலா பயணிகள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து சேவைகள் தொடர்பான விசேட 4 வழிகாட்டல்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தான் தயார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜோ பைடனின் வெற்றியை அந்த நாட்டு காங்கிரஸ் சபை உறுதிப்படுத்தியதன் பின்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இவ்வாறாயினும் கடந்த பொதுத் தேர்தலின் முடிவுகளை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதற்கு எதிராக 60 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவற்றை அந்த நாட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க செனட் சபை அமைந்துள்ள கேபிட்டல் ஹில் கட்டிடம் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது ஏற்பட்ட மோதலில் 4 பேர் உயிரிழந்தனர். 14 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்தனர். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக எதிர்வரும் 20ஆம் தேதி ஜோ பைடன் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்.
கொரோனா தொற்றின் கூடுதல் ஆபத்தை பிரித்தானியா எதிர்கொண்டுள்ளது. கடந்த 24 மணி நேரங்களில் மட்டும் அந்த நாட்டில் 62,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட மரணங்கள் சம்பவித்துள்ளன. பிரித்தானியாவில் மொத்தம் 28 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தொற்றுக்குள்ளாகியுள்ளதுடன் 77,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். கொட்டாவ மாக்கும்புர பிரதேசத்தில் 314 வீடுகளை கொண்ட மாடி வீட்டு தொகுதி அமைக்கப்பட உள்ளது. நடுத்தர வர்க்கத்தினருக்காக 5000 மாடி வீட்டு தொகுதிகளை அமைக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் அமைக்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் முதல் கட்டமாக 3000 வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக 40 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும். மாக்கும்புர பலநோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தின் அதிவேக நுழைவு பகுதிக்கும் ஹை லெவல் பாதைக்கும் அருகில் இந்த வீடுகள் அமைக்கப்பட உள்ளமை விசேட அம்சமாகும். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்களத்தினூடாக இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. திருகோணமலையில் அமைந்திருக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வைத்து ஆளுநர் அனுராதா யஹம்பத் விளையாட்டுக் கழக அங்கத்தவர்களும் இந்த உபகரணங்களை கையளித்தார். அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. வர்த்தக செய்தி. பத்தலேகொட நெல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் புதுவகை நெல்லை உற்பத்தி செய்துள்ளது. இதற்கு PG409 என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது நாட்டரிசி வகையைச் சேர்ந்ததாகும். புதிய வகை நெல்லை நாட்டின் சகல பாகங்களிலும் பயிரிட்டு 120 நாட்களுக்குள் விளைச்சலை பெறக்கூடியதாக இருப்பது சிறப்பம்சமாகும். அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. தெற்காசியாவின் பொருளாதாரம் இந்த ஆண்டில் வளர்ச்சியடையும் என்று உலக வங்கி அறிவித்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் கைத்தொழில்துறை உற்பத்திகள் கூடுதலான ஒத்துழைப்பை வழங்கும் என்று உலக வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசு தான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-wheel புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-wheel புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஊவா, மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்போதைய சட்டங்களை மக்களுக்கு ஏற்ற விதத்தில் இலகுபடுத்துவதற்காக விசேட ஜனாதிபதி குழு நியமனம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாள் சம்பளத்தை வழங்குவதற்கான மாற்று யோசனை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில். வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை தெரிவிப்பதற்கான வேலை திட்டம் துரிதம். வரி செலுத்தாத நிறுவனங்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்த தீர்மானம். மேலும் 255 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தயார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.